ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 59ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரராகிய தாவீது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை செய்த பெரிய நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். அதாவது சவுல் தாவீதுக்கு விரோதமாக தாவீதை கொல்லுவதற்காக ஆட்களை அனுப்புகிறார். தாவீது என்ன செய்வதென்று அவர் தெரியாதவராக, அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே கர்த்தர் தாவீதை தன்னுடைய எதிரிகளிடமிருந்து அவர் பாதுகாத்தார். அதை நினைத்து பாடினதான ஒரு சங்கீதம்தான் இந்த 59வது சங்கீதம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். காரணம், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு அடைக்கலமாக இருந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளின் நேரத்தில் தனிமையான வேளையிலே நம்மை ஆற்றி தேற்றின ஒரு ஆண்டவர். மகனே, மகளே, என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு, ஆகையினால் நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர் சிந்தாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாட்களும் நம்மை வழிநடத்தி வந்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு நாட்களும் நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களே வியாதியின் நேரம், மருத்துவமும் மருத்துவர்களும் கைவிட்ட பொழுது தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அணைத்து கொண்டாரே, நம்மை பாதுகாத்தாரே, நம்மை விடுவித்தாரே. இந்த அன்பை ஒவ்வொரு நாட்களை எண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் எண்ணி பார்க்கிறதான பொழுது நாம் அறியாமல் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். எனக்கு அன்பானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இப்படிப்பட்ட எதிரிகள் மூலமாய் ஆபத்துக்கள் வந்தபோது கர்த்தர் பாதுகாத்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவருக்கு துதி செலுத்துங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள். நீர் எனக்கு தஞ்சமாக இருந்தீரே, நீர் எனக்கு அடைக்கலமாக இருந்தீரே, நீர் எனக்கு கோட்டையாக இருந்தீரே, நீர் என்னை தப்புவித்தீரே, என்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை தந்தீரே, என்னுடைய எல்லா விதமான நெருக்கத்தில் நின்று எனக்கு விடுதலை செய்தீரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படி செலுத்துகிறதான பொழுது இன்னும் அதிகமான கிருபைகளையும் அதிகமான பலத்தையும் அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் இந்த காலைப்பொழுதில் உங்களுக்கு தரப்போதுமான தேவன். அவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவரே தேவனுடைய கிருபை அப்பா. எந்தோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் மண்மறையப்பட வேண்டிய நேரங்களிலெல்லாம் தகப்பன் நீர் எங்களை பாதுகாத்தீர், நீர் எங்களை தப்பி வைத்தீர். பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலை மத்தியில் கர்த்தரை விடுதலை தந்தீர். வியாதியிலிருந்து அப்பா நீர் சுகம் தந்தீர். அநேக நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த, துதி செலுத்த, மகிமை செலுத்த தாவீதை போல ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அப்பா மகிழ்ச்சியோடு உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்ற கர்த்தர் யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.